ஸ்தோத்திரம். இந்த காரியங்கள் இது அவருடைய மனைவி என்று பெலிஸ்த ராஜாவுக்கு தெரிய வரும்போது அவன் பயந்து போய், ஓ இது மனைவி என்று சொல்லக்கூடாதா? அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இது மனைவி என்று சொல்லும் போது கொலை செய்து தூக்கி விட்டு போவார்கள் என்று சொல்லி இவர் பயப்படுறார். கவனிங்க, ஈசாக்கை பாருங்க, பெரிய பயங்கரமான ஆபத்து, பெரிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை மேற்கொள்வதற்கு அவர் கர்த்தரைத்தான் சார்ந்து கொள்கிறார். அல்லேலூயா, இந்த பிரச்சனையை மேற்கொள்ளுகிறது கர்த்தரைத்தான் சார்ந்து கொள்கிறார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனை வந்தாலும், பயங்கரமான பிரச்சனை வந்தாலும், இந்த பொல்லாத மனிதனிடத்துல யுத்தம் பண்ணி உங்களால ஜெயிக்க முடியாது. அல்லேலூயா, ஆண்டவர் சொன்ன உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன்கிறார். அல்லேலூயா, நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலும் போராட்டங்களிலும் அல்லேலூயா நாம் உலகத்தை ஜெயிக்க வேண்டும். உலகம் என்றால் என்ன? உலகம் என்றால் பாவம். அல்லேலூயா, உலகம் என்றால் பாவம், மாம்சத்தின் கிரியை. அல்லேலூயா, உலகத்தை ஜெயிக்காதவர்கள் கத்தியை எடுத்து சுரட்டுகிறார்கள். உலகத்தை ஜெயிக்காதவர்கள் பழிவாங்க துடிக்கிறார்கள். அல்லேலூயா, உலகத்தை ஜெயிக்காதவர்கள் பேயாக அலைகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அல்லேலூயா, உலகத்தை ஜெயித்தவர்கள் சமாதானமாய் இருப்பார்கள். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை ஜெயித்தார். கடைசி சிலுவையில் போகும்போதும் கூட அவர் சமாதானமாக இருந்தார். யாரை தேடுறீங்கன்னு கேட்டார் கெட்செமனே தோட்டத்துல. இயேசுவை தேடுறோம், நான் தான் அப்படின்னா. அல்லேலூயா, உலகத்தை ஜெயித்தவர் பிரச்சனையிலும் போராட்டத்திலும் அவர் சமாதானத்தை இழக்கவில்லை, தேவனோடு உள்ள சமாதானத்தை. அல்லேலூயா, உலகத்திலே சாத்தான் பலவித சோதனைகளையும் பிரச்சனைகளையும் போராட்டங்களையும் புயல் போல கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் தேவனோடு உள்ள சமாதானத்தை இழந்து விடக்கூடாது. உலகத்தில் உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிக்கணும். ஜெயிக்க முடியாதவர்கள் ஜெயில இருக்கிறாங்க. அல்லேலூயா, ஜெயிக்க